அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி இப்போது 2025ஆம் ஆண்டுக்கானது நடந்திருக்குங்க. இதில் 2025லேருந்து 2026 வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்குது. இதில் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக பெரும் மாற்றங்களை காண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதால நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு குருவே போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையும் தீராத நோயும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு உடல்நல சரியில்லை அப்படின்னா நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கூட இழக்கக்கூடிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. அப்படி இது மாதிரியான பிரச்சனைகளும் இது மாதிரியான குழப்பத்திலையும் நீங்கள் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை விட குருவினுடைய பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி காலம் முழுவதும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடந்த ஓராண்டாக நல்ல வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இவை எல்லாமே இந்த இடத்துல அமர்ந்திருந்த குரு பகவானுடைய பார்வையால் நடந்தது. தற்பொழுது 3வது வீடான முயற்சி ஸ்தானத்திற்கு குரு செல்கிறாரு. இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை விட குருவினுடைய பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு 2025 குரு பயிற்சி காலம் முழுவதுமே அற்புதமான யோகத்தை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மிதுன ராசிக்கு செல்லும் குரு பகவான் மேஷ ராசிக்கு முயற்சி மற்றும் சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்கு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்களுடன் இருந்த உறவு கண்டிப்பாக இவர்களுக்கு மேம்பட்டு காணப்படுங்க. மனக்கசப்புகள் குறையும். அதே போல் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாதார நிறைவாக உங்களுக்கு இருக்குங்க. விருப்பப்படி இடம் மாற்றம், வீடு மாற்றம் மற்றும் வாகனம் வாங்குவது உள்ளிட்ட யோகம் கூட உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான லாபமும் அபிவிருத்தியும் ஏற்படும். திருமணம் கைகூடும். மேலும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படும் என்பதால் வருமானம் அதிகரிக்கும் பொழுது திட்டமிட்டு செலவு செய்வதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். நிறைய குறுகிய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்வை பதியக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. எனவே எப்போதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவினுடைய பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் திருமணஸ்தானம், பாக்யஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 3 ராசிகளையும் பார்க்கிறாரு. மேலும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயமும் யோகமும் ஏற்படலாங்க. தந்தை மற்றும் தந்தை போன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி அல்லது வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேஷராசிக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார உச்சநிலையை அடையும். அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழிலில் இருந்து வந்த பண வரவு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பொருளாதார ரீதியான பயம் மற்றும் பதற்றம் நீங்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அமோகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க.
நீங்கள் எந்த ஒரு அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து வருமானம் உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சியால் நேரடியான மாற்றம் அல்லது பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பல கிரகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமாக சஞ்சரிக்கும். ஆனால் 2025 குரு பயிற்சியில் குரு பகவான் அதிசாரமாக தனது ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு போகிறாரு. இந்த அதிசார குரு பயிற்சி காலத்தில் திடீர் அதிர்ஷ்டம், வேலையில் எதிர்பார்த்த மிகப்பெரிய வாய்ப்பு அல்லது புதிய வேலை வாய்ப்பு, தன லாபம் உள்ளிட்டவை ஏற்படலாம். அதே நேரத்தில் வீண் விரயங்களும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் ரொம்பவே முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் இப்போ நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து விடுவது தான் இப்போதைக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தனி செலவு வைக்கலாம். அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனே பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்கு 2025 குரு பயிற்சி பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதால குறிப்பாக வேலை மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு, வருமானம் அபரிவிதமானதாக இருக்கும். இதனால் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை தவிர்க்க உதவும். ஆண்டு முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. குரு பயிற்சி காலத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது அன்று விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் இதை செய்து வரலாங்க. கண்டிப்பாக இதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் இப்போ என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டமான நாள் வியாழன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான். இது மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமைகிறது என்று சொல்லலாங்க. சரி, இதோடு மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்களுடைய 7ஆம் இடமான நட்பு ராசியின் மீது படுகிறது. இதனால் நண்பர்கள், கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து இணக்கமாக பழகிறது ரொம்பவே நல்லதாக அமையும். கணவன் மனைவிக்கு இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் விலகும். சுயதொழில் செய்ய வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. திருமணம், மகப்பேறு போன்ற சுப காரியங்களை இல்லத்தில் நடத்துவீங்க. உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்போடு இருப்பீங்க. உங்களுடைய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீது படியக்கூடிய குரு பகவானின் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வரும். அவற்றில் இருந்து நிரந்தர வாய்ப்பு வருமானங்கள் வரத் தொடங்கும். நல்ல செய்திகளை, நல்ல செயல்களை நீங்கள் அதனால் ரொம்ப சிறப்பாகவே இந்த வருமானத்தை கொண்டு செய்வீங்க. வருமானத்தை கொண்டு சில தான தர்மங்களும் செய்வதற்காக ஆசைப்படுவீங்க. குழந்தைகளால் அதிகமான சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீது படியும் குரு பகவானின் பார்வையால் உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய மாற்றங்களை இல்லத்திலும் தொழிலிலும் செய்வீங்க. இதனால் புதிய வழிகளில் வருமானத்தை பெற முயற்சி செய்வீங்க. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். விரும்பிய பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மனதில் புதிய தெளிவு பிறக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலக பயிற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு சுக சௌகரியங்களை பாராமல் கடினமாக உழைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டியாளர்களுடைய முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டு அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய திறமையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.